கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1198 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 121 1வது 2வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் யாரிடமிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். இன்றைக்கு எங்கெங்கோ போய் ஒத்தாசையை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் மனிதர்களிடத்திலே நாடுகிறார்கள். சிலர் அவர்களுக்கு பிடித்த இடங்களிலே போய் ஒத்தாசை கிடைக்கும் என்று காத்து கிடக்கிறார்கள், நடந்து திரிகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் ஒத்தாசையை கொடுக்கிறவரை சரியாக கண்டு கொண்டதினாலே அவருடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்கிறான். பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கியே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உன் கண்களின் பார்வை, உன்னுடைய பார்வை எதை நோக்கி இருக்கிறதோ, எதை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதற்கு தக்கதாக தான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். பிரச்சனைகளையே தீர்க்க முடியாத ஒன்றையும் பிரச்சனைகளையே தீர்க்க முடியாத இடத்தையும் நீ நாடி திரிவாயானால் உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. எனவேதான் சங்கீதக்காரன் ஒத்தாசை கிடைக்கிற சரியான இடத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறார். அடுத்தது அவனுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். இந்த உலகத்தினுடைய சர்வத்தையும் உண்டாக்கினவர் ஆண்டவர். அதற்கு ஆதாரங்களும் இருக்கிறது. அதற்குண்டான ஆராய்ச்சிகளிலே நமக்கு சில சான்றுகள், பல சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. நம்மை உருவாக்கின கர்த்தரை விட்டுவிட்டு உருவாக்காத ஒன்றை நாடுவோமானால் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்பதை சரியாக சங்கீதக்காரன் கண்டுகொண்ட காரணத்தினாலே தனக்கு ஒத்தாசை கிடைக்கின்ற இடமாகிய பரலோகத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்கிறார். அதே போல இன்றைக்கும் ஜனங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே, வியாதிகளுக்குள்ளே, கடனுக்குள்ளே, சமாதானமின்மைக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் அவர்கள் உள்ளத்திலே பேசும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து, உங்கள் வியாதியிலிருந்து விடுபட வேண்டுமா? ஒத்தாசை வரும் பரலோகத்திற்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். கண்ட இடத்திற்கும் அலையாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக வருவார். உங்களுக்கு உண்டான காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.